ஹாய், வெல்கம் டு சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனல். இன்னைக்கு வந்து பிரெட் வச்சு 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி, கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறீங்க. முதல்ல ரெசிபி பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் பிரெட் மசாலா. இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இதில் நான் வந்து சீரகமோ வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. வந்து இதில் வந்து ஒரே ஒரு பூண்டு, அது மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் வேறு சின்ன வெங்காயம் போடணும்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி பழம் வந்து நல்லா ரெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக அந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் கூட ரெட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு இதை வந்து ஒரு சின்னதாக வதக்கிட்டு இதை வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் டைட்டாக மூடி வைக்காதீங்க. ஏன்ட்டா வந்து இந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒன்லி ஃபார் குக்கிங் யூஸ் பண்ணுற பொம்மை. ஓகேயா? ஸோ அதனால் டாய்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க. இதை வந்து அதை போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் எஸ்கேப் அந்த ஏர் போகிறதுக்கு இடம் இருக்கும். இப்போ இதில் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன். கேபேஜ், கேப்சிகம், கார்ன், கேரட் எல்லாமே போட்டிருக்கேன். பட்டாணி என்கிட்ட அன்னைக்கு இல்லை, அதனால நான் போடலை. அதையும் வதக்கிட்டு திருப்பி அதையும் வந்து டைட்டாக மூடாமல் லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இதில் வந்து இந்த ஸ்டேஜில் இதை வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகப்பொடி, அதே மாதிரி கரம் மசாலாலாம் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து இதை மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த இதில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பார்த்ததில் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இது நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் ஆன ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு அதையும் ஸ்டாப் பண்ணி இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. சரியா? இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லில் வந்து பட்டர் போட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் அன்றைக்கி எனக்காக நான் செஞ்சேன். எனக்கு ஷூட் எடுக்கணுன்ட்டு எடுத்தேன். பட் சாப்பிடுறது நான் தான் சாப்பிட வேண்டியிருந்தது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக லிமிட்டாக பட்டர் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த இது வந்து ப்ரெட் நல்லா ட்ரையாக அந்த டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாவை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா கடிப்படும் போதும் நமக்கு மசாலா இருக்கணும். நல்லா நாட் 2 சைடும் அந்த இது வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இது பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு வந்து நான் டோஸ்ட் பண்ணாமல் அது மேலே மசாலாவை அப்படியே டைரெக்டாக போட்டு அந்த இதை வந்து பட்டர் தடவி நான் இப்போ போடுறேன், நான் டோஸ்ட் பண்ணுறேன் நான். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வைக்கணும். ஆனால் எனக்கு என்னமோ நான் முதல்ல டோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணேன் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தது. ப்ளெயினாக பண்ணிவிட்டு பண்ணது வந்து சாஃப்டாகவே இருந்தது. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்லிக் பட்டர் சீஸ் டோஸ்ட், இல்லைனா கார்லிக் பிரெட், எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். இதுக்கு வேணுங்கிற மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து பூண்டு தான். பூண்டில் வந்து கொஞ்சமாக உப்பு, எவ்வளோ போட்டேன்னு பார்த்தீங்கல்ல, அவ்வளோண்டு உப்பு போட்டு அதை நல்லா நசுக்கி விடுங்க. நசுக்கி நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மாஷ் பண்ண முடியுமோ நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மினி சாப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையாட்டையே நல்லா மசிச்சுக்கிட்டேன், நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிட்டேன் நான். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் சாப் பண்ண முடியுதோ அது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நான். சரியா? இந்த பட்டர் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கணும். இருந்ததுனா தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த
நசுக்கி வச்சுருந்த பூண்டை வந்து இதோட சேர்த்து போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து கார்லிக் பட்டர் ஆகும். அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறது வந்து பார்ஸ்லி ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பார்ஸ்லி இல்லை அப்படின்னா ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. பட் பார்ஸ்லி தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஏன்னா பூண்டு தான் மெயின் ஃப்ளேவர். இதில் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் போட்டிருக்கேன், பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கார்லிக் பட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டோஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த இதில் வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பட்டர் இருக்குல்ல, ஃப்ளேவர்ட் பட்டர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஆட் பண்ணி அப்படி தடவிக்க போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே உள்ள பக்கம் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்லைஸ், எத்தனை ஸ்லைஸ் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து சீஸ், மொட்சரெல்லா சீஸ், ரெகுலர் மொட்சரெல்லா சீஸ் நான் வாங்கி அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி இந்த பட்டரை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இந்த பேன் வந்து கிரில் பேன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வச்ச பேன் இருக்குது, அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா ரெகுலர் தோசைக்கல்லோ இல்லைன்னா இந்த நான்ஸ்டிக் பேன் இருக்கும்ல, அது எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த இதில் வந்து அகெயின் அந்த பட்டர் தடவின போர்ஷன் கீழே வச்சுருக்கேன். இது வந்து மேலே இருக்கிற போர்ஷனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் தடவியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் வந்து அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சத்தம் வர்ற அளவுக்கு இதை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணணும். இது மாதிரி நான் வந்து இங்கே இப்படி ஒரு ப்ரெட்டை வந்து 3 பாகமாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுதான் ஷேப் கொடுத்துருக்கேன். நான் வேறு எந்த ஷேப்புமே கொடுக்கல. பார்த்தீங்களா சீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, ஈஸியான ஒரு கார்லிக் ப்ரெட் வித் சீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? உங்கள் பசங்களுக்கு இல்லைன்னா உங்கள் கிட்ஸு எல்லோரும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் வீட்டுக்கே போகாது. ஆனால் மற்ற பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஓ, லுக் அட் த சீஸ், லுக் அட் தட் சீஸ், ஸோ யம்மி. ஐ எம் ஸோ கிளாட் இந்த ரெசிபி வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கும் போது டைம் வந்து 6:45, நம்மளோட டின்னர் டைம் முடிஞ்சிடுச்சு. அதனால் ஐ வில் நாட் பி டெம்ப்டட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ டிட் இட் ஆஃப்டர் 6:30. என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? நான் வந்து இந்த ரெசிபி ரெண்டுமே வந்து முதல்ல வந்து ஒரு உண்மையை சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இந்த ரெசிபி ரெண்டுமே வந்து பேசி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் எடுத்தேன். ஆனால் அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 வீடியோ மட்டுமே வந்து 20 மினிட்ஸ் வீடியோ வந்துச்சு. அது அப்போ தான் நினச்சேன், நம்ம உனக்கு இது தேவையா? இது வந்து நீ ரொம்ப நம்ம நிறைய பேசுறதுனால வந்து வர்ற வினை, சரியா? ஸோ அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னென்ன டிப்ஸை கொடுக்கணுமோ அது முடிஞ்சால் எண்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்த இந்த பேக்கரி ஸ்டைல் பிரெட் மசாலா இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது வந்து நான் 2 மாதிரியும் அன்னைக்கு பண்ணேன். அதாவது பிளெயின் பிரெட்டில் அதை இது பண்ணிவிட்டு அது மசாலாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன் நான். எனக்கு ஆக்சுவலாக டோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரதர் தான் பிளெயினாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணது வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே சாஃப்ட் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து அந்த பிரெட் மசாலா வந்து நான் தான் சாப்பிட வேண்டியிருந்தது. அன்றைக்கி வந்து சந்தியா அவங்க அப்பாவும் ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் நான் மட்டும்தான் சாப்பிட வேண்டியிருந்தது. அதனால அது எல்லா வெஜிடபிள்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன் நான். ஸோ யா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் எண்டில் மட்டும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நல்ல வேளை இந்த ரெசிபியை வந்து நான் 6:30க்கு அப்புறம் பண்ணேன், எனக்கு வந்து இது டெம்ப்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. கார்லிக் பட்டர் சீஸ் டோஸ்ட் இருக்குல்ல, அந்த இது வந்து நான் வந்து மெயினாக நினச்சதே வந்து இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே தான் நான் பண்ணேன். சந்தியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் சந்தியா அப்பா வந்து 2 ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குல்ல,
2 சாப்பிட்டா இல்லை 3 சாப்பிட்டாங்க நினைக்கிறேன். 3 சாப்பிட்டுட்டு போதும் எனக்கு அந்த டின்னராகவே இதை சாப்பிட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவள் டின்னராகவே சாப்பிட்டுட்டா அவள். ஆனால் அவளுமே சொன்னான், இது மாதிரி சும்மா எல்லாம் எனக்கே போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கும் கான்ஷியஸாக தான் இருப்பேன், அதனால் எனக்குமே கம்மியாகவே போடுங்க அப்படின்னா. ஸோ அதனால் இந்த மாதிரி சீஸ் போடுற ரெசிபிலாம் இனிமேல் யோசிச்சு தான் போடணும். ஓகே, ஸோ அதனால் பட் இட் வாஸ் வெரி குட். அந்த ஸ்மெல்லே அப்படியே ஆளை தூக்கிடுச்சு, பயங்கர டேஸ்டியாக இருந்தது, அந்த ஸ்மெல்லே டேஸ்டியாக இருந்துச்சு. பட் கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃபிங் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு போடாதீங்க. சும்மா கார்ன், கேப்சிகம் அதை மட்டும் உப்பு பெப்பர் போட்டு அதை வந்து இதில் உள்ளே போட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அண்ட் அதை வந்து பீஸா மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சீஸ் வந்து ஏற்று சாப்பிட்றதுக்கு அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஸோ அதனால் இந்த 2 ரெசிபி, இந்த ரெண்டு ப்ரெட் வச்சு பண்ணுற ஸ்நாக் ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ப்ரெட் மசாலா மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். நீங்கள் வந்து அது கூட நீங்கள் ப்ரௌன் ப்ரெட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் ஸ்டில் ஹெல்த்தி தான். அண்ட் இன்னும் நீங்கள் உருளைக்கிழங்குடைய அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைச்சிக்கோங்க. நான் வந்து கிட்ஸுன்னு யோசிச்சதுனால தான் உருளைக்கிழங்கு ஆடே பண்ணேன் நான். இல்லைன்னா வெறுமனே அந்த உருளைக்கிழங்கே அவாய்ட் பண்ணிட்டு கூட நான் பண்ணியிருந்திருப்பேன் எனக்கு சாப்பிடணும் அப்படின்னா. பட் கிட்ஸுக்கு வந்து பொட்டேட்டோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. அதுவும் இந்த ரெசிபீஸ்லாம் வந்து நீங்கள் ஈவினிங் டைம் நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு டியூஷனுக்கு போகிறாங்க, 5 மணிக்கு டியூஷனுக்கு போகிறாங்க, இல்லை 5 மணிக்கு டியூஷனுக்கு போனாங்கன்னா சில கிட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர்றதே 8 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லிங்காகவும் இருக்கும், அதே ஃபில்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால there will be lot of energy for them to be active and study. ஸோ அதனால் அந்த ஆஸ்பெக்டில் வந்து they need carbohydrate. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து கிட்ஸுக்கெலாம் அவாய்டே பண்ணாதீங்க, பிகாஸ் இட்ஸ் குட் ஃபார் தெம். ஸோ இந்த 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஏதாவது ஒரு மோஸ்ட்லி குக்கிங் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் என்னதுன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன், லஞ்ச் பாக்ஸ் போடணும், அதுக்கு எனக்கு டைமே வரமாட்டேது. பட் ஐ வில் டூ இட். பட் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then take care and bye.